நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்திவாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்திலேயே 7 சனி விலகி உங்களுக்கு இனிய பலன்கள் தரும் விதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இருக்குது. குரு பகவானோட பார்வையும் உங்க ராசியில பதியுது. அதனால ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகம், தொழில் எல்லாம் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டோட தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்துல இருந்துகிட்டு உங்க ராசியை பாக்குறாரு. குரு பெயர்ச்சி ஆகுற வரைக்குமே உங்களுக்கு கவலை இல்லை. மே மாதத்துக்கு மேல எதையும் யோசித்து செய்யுங்க. சனி பூர்ணமா விலகிடுச்சு அப்படிங்கறதால நல்ல காலம் தொடங்கிருச்சு. தடைகளும் தாமதங்களும் அகலும். தாராளமா செலவு செய்ய ஏராளமா செல்வம் சேரும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட சேர்க்கையும், 4ல ராகு, 10ல கேது, உங்க ராசியிலேயே சூரியன் செவ்வாயோட சஞ்சாரமும் இருக்குது. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு. பங்குச்சந்தையால நல்ல பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள்லாம் வரும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடங்கள்லாம் இப்போது நல்ல விலைக்கு வித்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். 4ல ராகு இருக்கிறதால அவ்வப்போது ஒரு சில ஆரோக்கிய தொல்லையெல்லாம் வரலாம். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த கால நின்று சாதனை புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுவாங்க. பிறரிடம் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். மனதுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நேர்மையை கடைபிடித்து நடப்பதால கம்பீரமா அதுவும் பீடு நடை போடுவாங்க. உங்களுக்கு தீமைகளே பிறர் செய்தாலும் அவர்களுக்கு நீங்க எப்பவுமே நன்மையே செய்வீங்க. அவசரத்துல உணர்ச்சிகளை மட்டும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு செய்யும் காரியங்கள்ல சிறிது அக்கறை மட்டும் எடுத்தாலே வெற்றி உங்களை தேடி வரும். இந்த ஆண்டுல முக்கிய திருப்பங்கள்லாம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டமிடாத செய்யும் காரியங்கள்ல கூட வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வம்பு வழக்குகளிலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் செல்வாக்கெல்லாம் கூடும். பிள்ளைகளோட நலனில அதிக அக்கறை காட்டினால மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு பாசம் காட்டாத உறவினர்கள்லாம் உங்களை மீது பாசம் காட்ட துவங்குவாங்க. உங்கள் மீது பாசம் காட்ட தொடங்குவாங்க. உடலில் இருந்துட்டு வந்த உபாதைகளும் மனக்குழப்பங்களும் விலகும். புதியவர்களோட நட்பு கிடைச்சு அவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அதே நேரத்துல திரும்ப திரும்ப செலவு வைக்கும் வாகனங்களை மாற்றவும் நீங்க முயற்சி செய்வீங்க. பழைய நண்பர்களால காட்டி கொடுக்கப்படும் நிலையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால அனைவரிடத்திலும் மனம் விட்டு பேசுவதை தவிர்த்துக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய பணிகள்ல அதிக முயற்சியும் கடுமையான உழைப்பும் தேவை. யாரும் உங்களை குறை கூறாத அளவுக்கு உங்களுடைய வேலையை செய்து முடிப்பீங்க. அறிமுகம் இல்லாத நபர்களுடெல்லாம் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் நிமித்தமா வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம்
லாபம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நல்லது. யாரிடமும் அனுசரணையான உறவை கையாளுங்க. கூட்டு வியாபாரங்கள்லாம் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கணும். அரசு வகையில சில பிரச்சனைகள்லாம் வரலாம். கலைத்துறையினருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரலாம். சக கலைஞர்களிடம் சுமூகமா பழகுங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது ஆவணங்களை சரியா படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு கையொப்பமிடுங்க. வெளியூர் பயணம் செல்லும் பொழுது சரியான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல சற்று ஆர்வம் குறையலாம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. விளையாட்டில் ஈடுபடும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தேவையற்ற அலைச்சலை குறைச்சு கொள்ளுறது நல்லது. உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழ்நிலாம் வரலாம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து விரும்பிய பதவிகள்லாம் வந்து சேருங்களுக்கு அது மன உற்சாகத்தை கொடுக்கும். கட்சி பிரச்சாரங்கள்ல பேசும் பொழுது வாக்குல நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். வழக்குகள்லாம் உங்கள் மீது அதிகம் போடப்படலாம். வெற்றி தரும்படியான பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளுவீங்க. தொண்டர்களும் உங்களுடைய மனமறிந்து குணமறிந்து நடந்து கொள்ளுவாங்க. பெண்கள்லாம் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சுமூகமா முடியும். அதே மாதிரி குடும்பத்தாரோட எண்ணங்களை நீங்க பூர்த்தி செய்வீங்க. கணவரிடத்திலையும் சரி, கணவரை சார்ந்த உறவுகளிடத்திலையும் சரி, நல்ல உறவை கையாண்டிட்டு வருவீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால நீண்ட நாள் நீங்க ஆசைப்பட்டு காத்திருந்த புனித யாத்திரையெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் நன்றாவே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பழைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு முடிப்பீங்க. அடகு வைத்த நகையில மீட்டு வருவீங்க. கடினமா உழைத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவீங்க. உடன் பிறந்தோரோட உதவிகள்லாம் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் மற்றும் பண வரவுலாம் உங்களுக்கு திருப்தியா நீங்க எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே இருந்தாலும் கூட வேலையில சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏற்படலாம். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஆகும். 10ஆம் வீட்டுல கேது இருக்கிறதால கொஞ்சம் சோதனைகளை கடந்த பின்னர் தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தேடி வரும். வணிகம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சாதகமாகவே இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3 மாதம் வக்ரமா போறாரு. அதனால தொழில் நடத்துபவர்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவர், ஆலோசகர், ஜோதிடர், ஆய்வாளர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் பெரிய அளவுல வளர்ச்சியும் இருக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் மே மாதம் வரை திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கு. காதலிப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான ஆண்டா இருக்கும். அதே மாதிரி கலப்பு திருமணங்கள்லாம் அதிகம் நடக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை தொழிலெல்லாம் அவசரப்பட வேண்டாம். நீங்களா எதையும் முயற்சி செய்ய வேண்டாம். தானா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. புதிய வேலை இடமாற்றம்லாம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதனால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். புதன் வக்கரமடையும் காலங்களில் திருமண உறவுலையும் வேலை செய்யும் இடத்துலையும் தொழிலையும் ஒரு சில சிக்கல்கள்லாம் வரும். புதன்கிழமை தோறும் தவறாம பெருமாளை வழிபாடு செய்துட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருக்க முயற்சி செய்யுங்க. தானியங்கள் மற்றும் மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை இயலாதவர்களுக்கு தானம் செய்யறது மிக மிக நல்லது. அமாவாசை நாட்கள்ல வாயிலா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த எந்த சிக்கலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. இல்லத்து பூஜை அறையில அனுமன் படத்தை வச்சு அனுமன் வழிபாட்டை செய்துட்டு வாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும்.